பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு, அதாவது ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த 39 நாட்களும் விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே செவ்வாய் பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் ராகு இணைவு விருச்சிக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் பல மந்திரங்களை கற்றுக்கொள்வதை விட செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொன்னாலே உங்களுக்கு பல கஷ்டங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் செவ்வாய் மந்திரங்களை சொன்னாலே போதும். கடந்த 45 நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில், மனநிலையில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, தேவையில்லாத அவப்பெயர் வந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி முதல் 4 நாட்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தன யோகம். இந்த பரிவர்த்தன யோகம் ஒருவருக்கு நல்லது செய்யுமா? 5 குடையவரும் 6 குடையவரும் பரிவர்த்தனை யோகம் நல்லது செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது செய்யாது. எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இந்த பாடு படுறனே அப்படின்னு சில பேர் சொல்வதை கேட்டிருப்போம். பெரும்பாலும் விருச்சிக ராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தலசம் பிள்ளையாக இருக்கும். அந்த குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கடன் காட்சிகளை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய கடமையை தவற விட்டு விடுவார்கள். பெற்றோர்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுடைய உங்களுடைய பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் 6 குடையவர் 5ஆம் வீட்டிலே, உங்களுடைய பெற்றோர்கள் ஜாதகத்தில் 6 குடையவர் 5வது வீட்டிலே அமர்ந்திருப்பார். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் பெற்றோர்கள் ஜாதகத்தை பார்க்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் அமர்ந்து இருப்பார். இது என்னத்தை கொடுக்கும் என்றால், 6ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் தனக்கு பிறக்கின்ற பிள்ளை தன்னுடைய வயது வரை தனக்கு கடன் கட்டி கொண்டிருக்கும். தன்னுடைய பிள்ளை தாம் பேச்சை கேட்காது. தன்னுடைய பிள்ளையால் பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை இழந்து அசிங்க அகுமானம், ஊரேகள் நாடேகள்னு பெயர் கெட்டு போகக்கூடிய நிலைக்கோடு 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டில் அமரும்போது ஏற்படுத்தும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நற்பெயர்கள் தேடித் தருவது குறைவுதான். எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் உங்களுக்கு 5வது வீட்டிலே, 5வது வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே, 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே முதல் 9 நாட்கள் பரிவர்த்தன யோகம். உங்கள் மகன் மகள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். உங்கள் மகன் மகள் அவர்களால் உங்களுக்கு அவப்பெயர், கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய மகன் மகள் அவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள், இது மருத்துவ செலவுகள் அல்லது படிப்பு விஷயமா, வேலை விஷயமா செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் உண்டு. முதல் 4 நாட்கள் குருபகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியாக நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், பகை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது.
இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடிய நிலை கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். சித்திரை மாதம் பிற்பாதி வரை, சித்திரை மாதம் 30 வரை உச்சிரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். சனியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஓரளவு நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு மகசூல், ஓரளவு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். ராசி அதிபதி ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பித்ரு தோஷமாக வரும். இறந்த முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு கர்ம காரியங்கள், ஏம காரியங்கள் செய்ய தவறிய விருச்சிக ராசிக்காரர்கள் வைகாசி 1 முதல் 19க்குள் முன்னோர்களுக்கு, பெரியோர்களுக்கு ஏம காரியங்கள், கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை பறி செய்வார். அங்கேருந்து கேது அமர்ந்திருக்கிறார். சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பியிடம் கொஞ்சம் பகைத்து கொள்ளாமல், சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 12வது இடமான துலா ராசியின் மேல் விழுகிறது. கொஞ்சம் உறக்கம் கெடும், மன அமைதி இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வேலை விஷயமா, தொழில் விஷயமா இடம்பெயரக்கூடிய நிலை கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இடம்பெயர்வு, ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கை காலில் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. 5வது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சில கருத்து வேறுபாடுகளை, கோபதாபங்களை ஏற்படுத்துவார். தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் தன்மையாக, பணிவாக அனுசரித்து செல்வது நல்லது. கோபப்படாதீங்க, அவர்களை அதட்டாதீர்கள். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இன்னும் ஓராண்டு காலம் 5வது வீட்டில்தான் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். ராகு 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு. பிள்ளைகளை பற்றியும், பூர்வீக சொத்துக்களை பற்றியும், பங்காளிகளை பற்றியும், பூர்வீகத்தை பற்றியும் விருச்சிக ராசிக்காரர்கள் நன்கு அறிந்து புரிந்து செயல்படுவீர்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை ஒரு 8 நாட்களுக்கு 6 5 பரிவர்த்தனை யோகம். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 8 நாட்கள் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சொத்துக்கள் மூலம் வழக்கு வெள்ளங்கமோ, அல்லது உங்கள் பிள்ளைகள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கமோ ஏதாவது ஒன்று உங்களை குரு பெயர்ச்சி ஆவதற்குள் கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா எந்த ஜென்ம பாவமோ இந்த பாடுபடுத்துது அப்படின்னு குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் உங்களை கொண்டு போய் அவதிக்கு உள்ளாக்கிவிடும். முன்னெச்சரிக்கையாக இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. இதுவரை கடன், நோய், பகை, எதிர்ப்பு, வில்லங்கம் அப்படின்னு எவ்வளவோ சந்தித்திருப்பீர்கள். கடந்த ஓராண்டு காலமாக 6லே குரு அமர்ந்து துயரம், துக்கம், பகை, நோய் அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக கடன் மேல் கடனாக விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவித்து வந்து விட்டீர்கள். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் பார்வையிலிருந்து குரு பகவான் விலகும்போது பிரம்மகத்தி தோஷம் விலகுகிறது. கடந்த ஓராண்டு காலமாக குடும்பமும் 5ஆம் இடமும் பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்தது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகுகிறது. 7ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது நேர் 7ஆம் பார்வை. எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த தடை இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் அதையெல்லாம் தாண்டி முன்னேற்றம் அடைவீர்கள். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். லட்சாதிபதியாக, கோடீஸ்வரனாக விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்ந்து விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை ஒரு 8 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் இதில் மட்டும் முக்கியமாக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும்
தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.